ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும். ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். எனவே மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை ஏற்படுத்தி தரும். மேலும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இன்று தினம் 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சனி பார்வை பெறுவது மட்டும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. மற்றபடி எல்லா கிரகமும் இப்பவும் சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல அமைதியான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலை, கலகலப்பான நல்ல குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் ஏதாவது சொத்து பிரிவு நடக்குது, பாக பிரிவினை செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்கள் புதிதாக கிடைக்கப்பெறுவீங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உத்தியோக பணிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். வேலைகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. வியாபாரம் சிறப்பாக நல்ல முன்னேற்றம் பெறும். வியாபார ரீதியாக நல்ல தனலாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்சன் எல்லாமே இன்னைக்கு சீராக நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. பண வரவுகள் கூடுதலாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க நல்ல துணிச்சலோடு செயல்படுவீங்க. உங்களுடைய துணிவு இன்றைய தினம் வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் எந்த இடத்திலும் ஆலோசனைகள் நேர்ந்து மற்றவங்க கிட்ட கேட்கறாங்கன்னா தாராளமாக அதை நீங்க கொடுக்கலாம். உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு நாள் நீங்க சொல்லலாம். மேலும் எதிரிகள் தொல்லை நீங்க இன்னைக்கு உங்களுடைய எதிர்ப்புகளால் விலகக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு நீங்களே தூண்டுகோலாக இருந்து நீங்களே உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமான நல்ல மனப்பான்மையோடு நீங்க வளர்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியங்க. தன்னம்பிக்கையை நீங்க உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். பரந்த மனதோடு செயல்படுங்க. என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு பிளெக்சிபிலிட்டியும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்தில் நெகட்டிவான விஷயங்களை நீங்க தள்ளி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கோபம், பொறாமை மற்றும் பழிவாங்குதல் போன்ற அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு நீங்க தள்ளி வைக்கணும். அதெல்லாம் நெகட்டிவான உணர்ச்சிகள். ஸோ அதை நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் அழகாக மாறும். இன்றைய தினம் சேமிப்பு செய்யறதுல நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. சேமிப்புல நீங்க இன்னைக்கு கொஞ்சம் தடங்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றாலும் நீங்க முடிந்த அளவுக்கு சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி நீங்க உங்க பணத்தை செல்வத்தை சேமிவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே. உங்க வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க உணர்ச்சி பூர்வமாக நீங்க அணுகாம புத்திசாலித்தனமாக நீங்க சமாதானப்படுத்தக்கூடிய திறமையை பயன்படுத்தி உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி மேற்கொண்டால் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிக்க முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலரான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே. எந்த சிக்கலும் இல்லாம பிரச்சனைகள் எல்லாம் இங்க சிறப்பாக கையாண்டு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு ரொமான்ஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்க வெற்றிகள் ஒவ்வொன்றும் நல்ல தெளிவாக இருக்கும். உங்களுடைய சிந்தனையில நல்ல குழப்பமில்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க.
நீங்கள் குழந்தைகளோட சேர்ந்து விளையாட்டில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் குழந்தைகள் மீது நீங்கள் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணுங்க. உங்கள் குழந்தைகள் வந்து சின்ன சின்ன காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் மேலே எப்பயுமே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கிறது இன்னைக்கு நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஒரு சிறப்பு கவனம், ஸ்பெஷல் அட்டென்ஷனை உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். சிறந்த ஒரு நாள், வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை அமையும். உங்களுக்கு கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. மழை மாதிரி வந்த கவலைகள் எல்லாம் பனி போல விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் சிக்கனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்கணும், சேமிப்பு உருவாக்கணும். அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமையும். தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள். இன்றைய தினம் கடன் சுமை குறையணும் அப்படின்னா நீங்க அதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் மூலமாக உங்க கடன் பிரச்சனை வந்து நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்க புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமையும் பயன்படுத்தி எந்த விதமான பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர முடியுங்க. நன்மைகள் பண வரவுகள் அதிகமாக இருந்தாலும் இன்னைக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க. அதனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணாங்க. கிரே கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நல்ல ரிசல்ட், நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நீங்க உங்களுக்கு சொத்து பிரிவு சமயமாக இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. அதனால பாக பிரிவினைகள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு அது சுமூகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குடும்பத்தோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய, நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஆதரவு, நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். குறிப்பாக உங்க வியாபாரத்தில் வேலையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலக பணிகளை உயரதிகாரிகளுடைய அறிமுகங்கள் கிடைத்து உங்களுக்கு நட்புறவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. என அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல உதவிகரமான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு இன்னைக்கு இயல்பாகவே துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோடு செயல்படுவீங்க. மேலும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையும் இன்னைக்கு நீங்குங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களாக இன்னைக்கு விலகி விடுவாங்க. எனவே எதிர்ப்புகள் விலகும். மேலும் உங்க பேச்சுக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய, உங்க ஆலோசனைகள் மூலமாக மற்றவர்கள் அதிகமாக பலன் பெற்று உங்களுக்கு பாராட்டுதல் ஏற்படக்கூடிய செல்வாக்கான ஒரு நாள் இன்றைய தினம், மதிப்பான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.